அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு தமிழ்நாட்டோட சிவிலைசேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த விஷயங்கள் தான், இருந்தாலும் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ட்ரடக்ஷனில் சமீபத்தில் தமிழக அரசாங்கத்தால் ஒரு விழா கொண்டாடப்பட்டுச்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, 100 வருஷங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு 100 வருடங்கள் ஆனதை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதில் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அவங்களுடைய எழுத்து வடிவத்தை அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாத்திரவங்களுக்கு $1,000,000 பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா, $1,000,000 ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். எதுக்காக அப்படின்னா, இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை டிசைஃபர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதுதான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு எக்ஸ்கவேஷன் சைட்டாக பார்க்குறப்ப கீழடி நமக்கு தெரிஞ்சது தான், சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்குது. நமக்கு வைகை ஆற்றங்கரையோடு இருந்த ஒரு அர்பன் சிவிலைசேஷன். முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. அதே மாதிரி அந்த பானை ஓடுகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. மாளிகை மேடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இங்கே. ஓகேங்களா, ஸோ இந்த மாளிகை மேடில் பார்த்தோம்னா ராஜராஜ சோழ காலத்து அரண்மனைகள் மற்றும் முக்கியமான பல விஷயங்களை இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது கொடுமணல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. 10/10 சொல்லப்பட்டிருக்க கொடுமணமோட ஒப்பிட்டு பார்க்கப்படுது. சரிங்களா, நெக்ஸ்ட் சிவகலை. சிவகலை அப்படிங்கிறது நமக்கு சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இடம் தான். சிவகலை பரம்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட இரும்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி எவ்வளவு பிந்தைய காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிங்க. 2953 பிசியிலிருந்து 3345 பிசி வரைக்கும் பின்தங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 4th மில்லினியம் வரைக்கும் போயிருக்கு இந்தியாவோட இரும்பு காலம். இந்தியாவோட இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழகத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதோட எவ்வளோ ஆண்டுகள் பழமை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3345 பொதுவாண்டுக்கு முன் 3345 ஆண்டு காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் தென்பகுதிகளில் தென்னிந்தியாவில் நமக்கு இரும்பு கால பண்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டஸ் வேலியில் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே காப்பர் ஏஜ் இருந்திருக்கும், நமக்கு அயன் ஏஜ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அயன் அப்படிங்கிறது காப்பரோட இன்னும் அட்வான்ஸ்டு மெட்டல். அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் தெரிஞ்சாதான் அயனை பயன்படுத்த முடியும். இண்டஸ் வேலி பீப்புளோட நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஃபர்தராக அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது கொர்க்கை நமக்கு தெரியும், பாண்டியர்களோட இடமாக இருந்துச்சு. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொர்க்கை. மயிலாடும்பாறை நமக்கு தெரியும். ஓகேங்களா, கிருஷ்ணகிரியில் இருக்குது. சிவகலைக்கு முன்னாடி ஓல்டஸ்ட் அயனேஜ் சைட்டாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா மயிலாடும்பாறை. 4200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஓகேங்களா, இதே சிவகலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இப்போ இருக்க காலகட்டத்திலேருந்து 5300 ஆண்டுகள், இப்போ இருக்க காலகட்டத்திலேருந்து 4200 ஆண்டுகள், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ண சைட் ஆண்ட்ரூ ஜாகர் அவர்கள் வந்திருப்பார். அப்புறம் அலெக்சாண்டர் ரீ கூட வந்து 1902 1904 வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பார். தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தளம். பல்லாவரம் பார்த்தோம்னா பல்லவபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லாவரத்தை. சரிங்களா, 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அவர்கள் தான் வந்து இந்த பல்லாவரத்தை வந்து அங்கே வந்து பேலியோலித்திக் டூல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, அடுத்தது அத்திரம்பாக்கத்துலேயும் பார்த்தோம்னா சிமிலரான டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது கோசத்தலையார் நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி தளம். அடுத்தது வேம்பக்கோட்டை அப்படிங்கிறது வைப்பார் நதி பக்கத்தில் விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி தளம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டையில் தான் முக்கியமான 2 அகழ்வாராய்ச்சி இடங்கள் இருக்குது. அரண்மனை திடல் மற்றும் கோட்டைக்கரை. எப்படி நம்ம பள்ளிச்சந்தை திடல் அப்படின்னா கீழடின்னு சொல்கிறோம், அதே மாதிரி மாளிகை மேடுனா கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது தெரியணும். அதே மாதிரி அரண்மனை திடல் கோட்டைக்கரை அப்படிங்கிறது நமக்கு பொற்பனை கோட்டையோட ரிலேட் ஆகி வருது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரை வாங்கி இதை கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, ரைட். அடுத்தது ஹோப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது
பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி தான் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு இந்த பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா? பஞ்சாயத்துகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்ல இந்த இடத்துல மாநிலங்களை வந்து வரிசைப்படுத்துறாங்க. அதுல தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல பார்த்தோம்னா கர்நாடகா 72 புள்ளிகளோட இருக்காங்க. கேரளா 70 புள்ளிகளோட, தமிழ்நாடு 68 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாடோட ஸ்கோர் என்னன்னா 68.38. நேஷனல் லெவல் ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 43.89 அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜா இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சமீபத்தில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை ஒப்பிட்டு எப்போல்லாம் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. சரியா? வென் கேன் பிரசிடென்ட்ஸ் ரூல் பி இம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல்? பிரசிடென்ட் ரூல்னா என்ன, குடியரசுத் தலைவர் ஆட்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 356க்கு கீழே நம்மளுடைய மாநிலம் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்க விதிகளுக்கு உட்பட்டு செயல்படலை அப்படின்னா ஆளுநருடைய அந்த அறிக்கையின் பேரில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்படும். சரிங்களா? இந்த பிரசிடென்ட்டோட ப்ரொக்ளமேஷன் இந்த மாநிலத்தை இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணிப்பூரில் நமக்கு 11வது முறையா இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாராளுமன்றம் கூடின பிறகு பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. ஓகேங்களா? 2 மாசத்துக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள வச்சு அது பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 2 ஹவுஸ்லையுமே வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே? இன்கேஸ் பாராளுமன்றத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள வைக்கல அப்படின்னா நமக்கு அந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது கலைஞ்சிரும். சரிங்களா? அப்ப பாராளுமன்றத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள வைக்கணும், 2 ஹவுஸ் ராட்டிஃபை பண்ணணும். சரியா? அடுத்தது இதை ரெனியூ பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ரெனியூ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் ரெனியூ பண்ணிக்கலாம். எப்போ ஃபர்ஸ்ட் இயரை தாண்டி எப்போ ரெனியூ பண்ண விடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்ல இந்த மாநிலத்தில் இப்போதைக்கு எலெக்ஷன் நடத்த முடியாது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் ரூலை 356க்கு கீழே போட்டுடலாம். அதுக்கு அப்ரூவல் வாங்கணும் பார்லிமெண்ட்ல. 2 ஹவுஸுமே வந்து 2 மாசத்துக்குள்ள ராட்டிஃபை பண்ணணும். ராட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு 6 மாசம் அதை ரெனியூ பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயரை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு வருஷத்தை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒப்புதல் தேவைப்படுது. இந்த மாதிரி எலெக்ஷன் இங்கே நடத்த முடியாது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பிரசிடென்ட் ரூலே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எப்போல்லாம் நமக்கு இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் முறையாக 1951 ஜூன் மாதம் பஞ்சாப்ல தான் நமக்கு இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டுச்சு. இது வரைக்கும் 135 தடவை இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்தியாவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு காலகட்டத்தில். அடுத்ததா மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலத்தில் தான் அதிகபட்ச முறையாக 11 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் நமக்கு உத்தரப்பிரதேசில் 10 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. வேற என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தோம்னா ஏறக்குறைய பல்வேறு கட்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமா ஏறக்குறைய 15 வருஷங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இது நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1977 மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்தியாவோட பிரதமராக வந்தப்ப காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் எங்க கட்சி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க லோக்சபா எலெக்ஷன்ல, காங்கிரஸ் மேல மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதனால பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி 1977 ஒரு 9 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இதே இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் 1980 குடியரசுத் தலைவர் பிரதமராக வந்த பிறகு பதவியேற்ற பிறகு என்ன இருக்கும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய 9 மாநிலங்கள்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி அரசாங்கங்கள் மாற மாற, மத்தியில் அரசாங்கங்கள் மாற மாற மாநிலத்திலும் அரசாங்கங்கள் மாறிக்கிட்டே இருந்த ஒரு காலகட்டம் தான் அது. சரிங்களா? இதன் பிறகுதான் எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஏற்படுது. இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல எப்பெல்லாம் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபிக்ஸ் பண்ண ஒரு சில கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த குடியரசுத் தலைவரின் ஆட்சியை போடுறது கம்மியாயிட்டே வந்திருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1950 1994 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 100 முறை
நமக்கு இந்த குடியரசுத் தலைவரின் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, அங்கிட்டு இருந்து ஒரு 30 வருஷத்துக்கு 25 டைம் தான் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. வேற என்ன இருக்கு? இப்போ மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. அங்க பொதுவாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்துறப்ப, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்த கலைச்சிட்டு தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறத அமல்படுத்துவாங்க இல்லையா? அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த இடத்துல புதுசா ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராங்க. என்ன சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னா, வாட் டஸ் இட் மீன் டு கீப் அ லெஜிஸ்லேச்சர் இன் சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மணிப்பூரை உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, மணிப்பூர்ல சட்டமன்றம் அப்படிங்கிறது கலைக்கப்படல. ஓகேங்களா? முதலமைச்சர் அதாவது மணிப்பூரோட டைம்லைன் எடுத்து பார்க்குறோம் நம்ம. இந்த பிரச்சனை எல்லாம் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பிரன் சிங் அவர்கள் ராஜினாமா பண்றார். அதனால அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கலையுது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஆட்சி தான் கலைஞ்சிருக்கு. ஆனா சட்டமன்றம் அப்படிங்கிறது இன்னும் கலைக்கப்படல. ஓகேங்களா? சட்டமன்றத்தை கலைக்காம தான் அந்த இடத்துல குடியரசுத் தலைவரின் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது இன்னும் 2027 வரைக்கும் அதோட டென்யூர் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கு. நடப்பு வருடத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா. அப்ப அதை கலைக்க வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அந்த சட்டமன்றத்த கலைக்காமயே குடியரசுத் தலைவரின் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த மாநிலத்தில நிலைமை சீரானதுக்கு அப்புறமா, மறுபடியும் அங்க குடியரசுத் தலைவரின் ஆட்சி நீக்கப்பட்டு, முதலமைச்சரை நியமனம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிக்கல்ல இதுவும் ஒண்ணு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.